அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமயம் செம்பட்டியில் நடத்தும் தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சன்ராஜ். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலை நீடிக்க விரும்பல, உங்களை எந்திரமா மாற்ற விரும்புகிறார். நீ மலைகளை மிதிக்கவும் குன்றுகளை பதறுக்கோப்பாக்கவும் உன்னை எந்திரமா மாற்ற விரும்புகிறேன்னு சொல்றார். சகோதரி கலா வின்சன்ராஜ். நித்திய கிருபையோடு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன், நீ என்னிடத்துல மனம் திரும்பு, நான் உன்னை மன்னித்து ஆசீர்வதிப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498 000449 944 28 00449. சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. அதிசயங்கள் காண செய்பவர். தேவனாலே எல்லாம் கூடும், எந்த வாரம் எல்லாம் மாறும், அதிசயங்களை காண செய்பவர். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. அக்னி ஸ்தம்பமே, பகலிலே மேக ஸ்தம்பமே, இரவிலே அக்னி ஸ்தம்பமே. இரவும் பகலும் வழி நடத்த முன் சென்ற என் தெய்வம், தடைகள் நீக்கி முன்னே செல்கிறேன். இரவும் பகலும் வழி நடத்த முன் சென்ற என் தெய்வம், தடைகள் நீக்கி முன்னே செல்கிறேன். சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று நம்பிட வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று
செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர். வருஷத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். நெருப்பையும் தண்ணீரையும் கடந்தாலும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு போகிறவர். ஒரு செழிப்பான வருஷத்துக்குள்ள நம்மளை கொண்டு போவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். ஆகவே இந்த நாட்களில் நமக்கு 1000 வேலை இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து விழுந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களை அற்புதமாக நடத்தினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் அவரை இன்றைக்கு மனதார ஜெபித்து அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்க. புதிய வருஷத்தில் புதிய கிருபைகளோடு போங்க. பழசோடே போயிடாதீங்க. பழையவைகள் ஒளியட்டும், புதியவைகளை ஆண்டவர் செய்ய இடம் கொடுங்கள். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 1:28 நம்ம பார்க்கும் பொழுது, அவள் இருந்த வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று மரியாளை வாழ்த்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஜெபம் பண்ணி அவரை நேசித்து பின்பற்றினா ஆண்டவர் அதற்கு ஒரு கைமாறு, அதற்கு ஒரு பிரதிபலன் வைத்திருக்கிறார். என்ன பிரதிபலன் தெரியுமா? கிருபை. அளவில்லாத கிருபையை ஆண்டவர் மரியாளுக்கு கொடுத்து இந்த இயேசுவை இரட்சகராக பெற்றெடுக்கிற ஒரு ஆலயமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் கிருபை பாராட்டுவார். தேவைக்கு அதிகமான கிருபைகளை தருவார். அப்போ அவர் கொடுத்தால்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளா நினச்சிக்கிட்டு இல்லை வந்துடும் கிடைச்சிரும் இல்லை. ஆமாம், வசனத்தில் யோவான் 3:27 பார்க்கிறோம், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே அன்றி யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு உங்கள் மனநிலை, உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போகிற உங்களுக்கு என்ன தேவை, என்ன குறைவுகளை நிறைவாக்கி ஒரு நிறைவுக்குள்ளே கொண்டு போகணும் அவருக்கு தெரியும். அவரை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். 1 நாளாகமம் 4:9 பார்க்கும் பொழுது யாப்பேசை பற்றி நம்ம பார்க்கிறோம். அவன் சகோதரர்களில் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தானாம். கனம் பெற்றவனாய் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கர்த்தரை சார்ந்து தேடி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு அன்பு செய்கிற அத்தனை பேரையும் கனம் பெற்றவர்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். வருகிற நாட்களில் அதை காண்பீங்க. எந்த வேலையில், எந்த சமுதாயத்தில், எந்த மனிதர்களால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அவங்கள் மத்தியில் கனம் பெற்றவனாக யாப்பேசை மாற்றினவர் இந்த நாளில் இந்த காலை நேரத்தில் உங்களை அப்படி ஆசீர்வதித்து மகிழ்ச்சியால் நிரப்பப் போகிறார். தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மோசையை பற்றி நம்ம பார்க்குறோம். பார்வோனுடைய குமாரத்தினால் அந்த அரண்மனையில் வளர்க்கப்பட்டு அடுத்த ராஜா அவர் தான். ஆனால்
மோசே அந்த எகிப்தின் பொக்கிஷத்தை விரும்பாமல் தேவனுடைய பிள்ளைகளோடு பாடனுப்பை தெரிந்து கொண்டு தேவன் மேல் தாகமாக இருந்தாராம். அதனால் அரண்மனையை விட்டு புறப்பட்டு வந்து ஓரை, அதாவது தெய்வீக மலை என்று சொல்லுகிற அந்த மலைக்கு வந்து சீனாய் மலையில் 40 வருஷம் தேவனோடு அவன் சஞ்சரித்து நியாயப்பிரமாணத்தை, ஜீவ பிரமாணத்தை பெற்றுக்கொண்டான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:38 நம்ம பார்க்கும்போது, சபைக்குள்ளிருந்து தேவனுக்கு நமக்கு நடுவாக ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் அந்த மோசே. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவன் பெற்றான். பழைய ஏற்பாட்டு அவரால் தான் பல ஆகமங்கள் எழுதப்பட்டது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு மாதத்தின் வருஷத்தின் கடைசி நாளில் போய்கொண்டிருக்கிற உங்களுக்கு, புதிய வருஷத்தில் அது இல்லை, இது இல்லை, இந்த குறை, இந்த அழுகை, இந்த பற்கடிப்பு, இந்த முறுமுறுப்போடு போகலை, எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு நிறைவோடு வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையில் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்து இந்த நாட்கள் அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிப்பீர்களா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இந்த நாட்களிலும் யாரெல்லாம் இடத்துல வெறுமையோடு, பற்றாக்குறையோடு, ஆண்டவரே இது போதாது, ஒரு புதிய பலத்தோடு, வரங்களோடு, கனத்தோடு, கிருபையோடு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் என்று தாழ்த்துகிறார்களோ, அத்தனை பேருக்கு உங்கள் கிருபையும் மகிமையும் வல்லமையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நாட்கள் அற்புதமாய் நடத்தும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.